जय भोलो गरुड़ भगवान की जय. ரொம்ப அழகான ஒரு இடம். இந்த இடத்துல கருட பகவான் ரொம்ப அழகா முகத்தை பாவமா, அதாவது தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்கோ அப்படின்ற மாதிரி முகத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பார். மற்ற எல்லா இடங்கள்லையும் கருடன் அந்த பக்ஷியினுடைய ரூபத்தில் இருக்கும் முகம். இங்கே ஆல்மோஸ்ட் மனுஷ முகம் மாதிரி இருப்பார். ரொம்ப தப்பு பண்ண அப்படி முதல்லாம் பிடிக்கின்னு இருப்பார். ஒரு சந்தர்ப்பத்தில் கருடனுக்கு தன்னுடைய சக்தி மேலே அபரிமிதமான ஒரு கர்வம் வந்துடுறது. அப்போ ஒரு நாள் சுமுக்கன்னு ஒரு பாம்பு, அந்த பாம்பை சாப்பிடலான்னு போகிறார். ஆனால் அந்த பாம்பு பகவானோட சரணாகதி பண்ணிடுது. அப்போ அந்த பாம்பு பகவான்கிட்டேயே வந்துடுறது, ஆதிசேஷன்கிட்ட சுற்றின்னு இருக்கு. அப்போ கருடன் அதை பிடிக்க வரும்பொழுது பகவான் சொல்கிறார், விட்டுடு கருடா அப்படின்னு. அப்போ கருடன் சொல்கிறார், நான் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நீங்கள் வேகமாக போய் பக்தாளை காப்பாற்ற முடியும், இல்லாட்டி கஷ்டம். நான் தான் அவளை வேகமாக எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்றார். இப்போ பகவான் சிரிக்கிறான். ஸோ என் பலத்தில், உன் பலத்தில் தான் நான் வேகமாக போய் பக்தாளை காப்பாற்றுறேன்னு நினைக்கிறியா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. சரி, என்னோடய சுண்டு வரலை மட்டும் தாங்கு அப்படின்றார். நான் தான் உங்களே தாங்க, இப்போ தாங்குடா அப்படின்னு சொல்லி சுண்டு வரல இருக்கிறார். கருடனால் வெயிட் தாங்க முடியல, ரெக்கையெல்லாம் உடஞ்சி விழுந்துடுறார். அப்போ தான் அவருக்கு புரியாது, பகவான் தான் எனக்கு அந்த பலத்தை கொடுக்குறான்னு. அதன் பிறகு கருடன் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த இடத்துல உட்காந்து தபஸ் பண்ணுறார். அப்புறம் பகவான் காட்சி கொடுக்குறான். இனிமேல் அகம்பாவப்படாமல், அதாவது இந்த செல்ஃப் ப்ரைடு, அகம்பாவம், அதுவே ஒரு பாவம். அது போகிறதுக்காக கருடன் தபஸ் பண்ண இடம். அதனால் இங்கே கருடன் இருக்கார். அங்கே மேலே லக்ஷ்மி நாராயணன், கீழே ஒரு கங்கை ஓடுறது, கருட கங்கான்னு பெயர். பகவான் இங்கே தபஸ் பண்ணனால இங்கே உண்டாகிற கல் எல்லாமே கருட ஸ்வரூபம். இதை கொண்டு வீட்டில் யார் வச்சுக்காலோ அவள் வீட்டில் பாம்பு எவ்வளோ தொந்தரவு வராது அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார். அதாவது நம்ம எல்லோரும் நம்ம நினச்சி, இப்போ நம்ம இங்கே வந்தோம், இப்போ நாம் நம்ம பலத்தினால வந்தோம், நம்மளோட மனோபலம், தேகபலம், புத்தி பலம், பணபலத்தினால வந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். உண்மையாக பகவானுடைய கிருப்பை நம்மளை அழிச்சுட்டு வந்திருக்கு. அதனால் நமக்கு தெரியும், நமக்கு இதிலெல்லாம் தற்பெருமை உண்டு, அகம்பாவம் உண்டு. அதெல்லாம் போகட்டும்னு நீங்கள் கருடன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் பகவான் இஷ்டப்படி பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு உங்களை எல்லா விஷயத்தையும் பகவானுக்காக பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கும். அதனால் அழகான கருட கங்கா. ஜெய் போலோ கருட பகவான் கி ஜெய். ராதே கிருஷ்ணா. அழகான கருடன் இவர்தான். கையை கூப்பிண்டு முகத்தெல்லாம் அப்படி பாவமாக வச்சுருக்கார். சீக்கிரம் உங்களுக்கும் மனசில் சமாதானம், சாந்தி எல்லாம் வரட்டும். இங்கே அப்படியே கீழே போனோம்னா கருட கங்கா இருக்குது, அப்படியே போகலாம் வாங்க. இங்கே நிறைய கங்கை உண்டு. இந்த ஹிமாலயத்தில், உத்தராகண்ட் மாநிலத்தில் கல்பகங்கா, ரிஷி கங்கா, அமிர்த கங்கா, பாதாள கங்கா, அப்புறம் ஜட்டா கங்கா, நிறைய 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 எனக்கு தெரிஞ்ச கங்காலாம், நான் பார்த்த கங்காலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் கருட கங்கான்னு பேர். இதை பார்க்கறதே பாபங்களை எல்லாம் நாசம் பண்ணும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லுமே பகவத் ஸ்வரூபம். அதனால் இந்த இடத்துல இருக்க இந்த கல் எல்லாமே வீட்டில் கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டா பகவானுடைய ஆசீர்வாதம். எப்படி சால கிராமமோ அந்த மாதிரி இந்த கருட கங்கா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பகவான் பரிபூர்ண சமாதானம், சாந்தி எல்லாம் தரட்டும். ராதே கிருஷ்ணா. இந்த கருட கங்காவில் உங்களுடைய பாபங்கள் எல்லாம் போகட்டும். உங்கள் குடும்பத்திற்கே பக்தி, ஞான, வைராக்கியம், ஆயுர், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம் எல்லாம் உண்டாகட்டும். சரியா? நிம்மதியாக ஜம்முன்னு இருங்கோ, சந்தோஷமாக இருங்கோ. இந்த கல் எல்லாமே பகவத் ஸ்வரூபம். ராதே கிருஷ்ணா. இந்த கருட கங்கா ஜலத்தை உங்கள் மூதாதையர்கள் சத்கதி அடைகிறதுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த கருட கங்கா ஜலத்தை நீங்கள் எல்லாம் சௌக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருக்கிறதுக்காக சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த கருட கங்கா ஜலத்தை உங்கள் வம்சமே நன்னா இருக்கிறதுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். ஒரு எல்லா பாவங்களும் இந்த கருட கங்கையோடு போகட்டும்.
சந்தோஷமாக சமாதானமாக நிம்மதியாக பக்தி ஞான வைராகியத்தோட ஜோரா ஜம்முன்னு இருங்க. ராதே கிருஷ்ணா. ஜெய் போல கருட கங்கா கி ஜெய்.